நாம் தமிழர் கட்சியில் ஏன் ஒரு இஸ்லாமியன் உறுப்பினராகவோ பொறுப்பாளராகவோ ஆக முடியாது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு பார்க்காம மொத்தமாக தமிழர்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கிறிஸ்துவ சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் பல பேர் அந்த கட்சியில் உறுப்பினராகவும் இருக்காங்க. இப்படி இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அந்த கட்சியில் பயணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு முன்னாடியே நான் பதிலை சொல்லிடுறேன். அந்த பதில் என்னென்னா இருக்க முடியாது. அது ஏன் அப்படிங்கிறத ஒன்றொன்னா நாம் பார்ப்போம். அதுக்காக நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை நாம் முழுமையாக அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமாக நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் எனக்கு கிடையாது. என்னுடைய கேள்வியை ஒரு பொது கேள்வியாக ஒரு சக இஸ்லாமியனாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். என்ன மாதிரியே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய தலைமைக்கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் ஒரு தெளிவு பெற்று அதற்கப்புறம் நீங்கள் பயணிக்கிறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோவை நான் தொடங்குகிறேன். தமிழர்களாக ஒன்றிணைவோம் அப்படின்ற ஒரு கருத்தை நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது. தமிழர்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வேறு எந்த அடையாளங்களும் இல்லாமல் தமிழர் என்கின்ற ஒற்றை அடையாளத்தோடு நீங்கள் ஒன்று சேருவது பற்றி தான் நாம் தமிழர் கட்சி தெளிவாக சொல்லுது. ஆனால் அடுத்து ஒரு கேள்வி இருக்குது, யார் தமிழர்? தமிழ் மொழி பேசுகின்ற முஸ்லீம்கள் தமிழகத்தில் பெரும்பான்மை அளவில் இருக்காங்க. அவர்கள் தமிழ் முஸ்லீம்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மொழியால் நாம் தமிழர்களாக இருப்பதால் நாம் மொழி சகோதரர்கள் என்கின்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி நம்மளை கூப்பிடுதா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக இல்லை. இன ரீதியாகவும் பண்பாடு வழிபாடு மெய்யியல் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு தமிழ் பேரினம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கையை முன்வைக்குது. இதில் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் பொருந்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முஸ்லீம்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, ஒரு மெய்யியல் இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் அந்த கலாச்சார அடிப்படையில் நீங்கள் போயிட்டு நாம் தமிழில் இணைய முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது. நாம் தமிழர் சொல்கின்ற தமிழம் என்கின்ற மெய்யியல் அடிப்படையில் நீங்கள் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும். இதுதான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கின்ற கொள்கை. ஒன்றொன்னா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட இலக்கு என்ன? இலக்கு ஒன்று தான், அது இனத்தின் விடுதலை அப்படிங்கிற ஒரு அழகான வாசகத்தை அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இலக்கு ஒன்று தான், அது இனத்தின் விடுதலை. இப்போ இந்த இலக்கை அடைகிறதுக்கான திட்டங்கள் என்ன? இனத்தின் விடுதலை அப்படிங்கிற இலக்கை முடிவு பண்ணிட்டீங்க. இந்த இலக்கை அடையணும்னா நீங்கள் எதெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு தெளிவாக சீமான் சில இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பழனியில் நடந்த அந்த வீரத்தமிழர் முன்னணி துவக்க விழாவும் முருகனை ஒரு தமிழ் அடையாளமாக நீங்கள் நிறுத்தக்கூடிய திடீர்னு அப்படி ஒன்றை உருவாக்கக்கூடியதோட நோக்கம் திடீர்னு செய்யணும். பெரியாரிய மேடைகளில் நின்று மார்க்சிய மேடைகளில் நின்று பேசும்போது கூட முப்பாட்டன் முருகன் என் பாட்டன் சிவனில் நம்ம பேசியிருக்கேன். என் பேச்சுகளில் பதிவு தான் இருக்கு. நம்ம என்னென்னா, ஒரு தேசிய விடுதலை அப்படின்னு நிற்கும்போது அதனுடைய உரிமை மீட்சி, ஒரு மொழி மீட்சி, இன எழுச்சி, அதனுடைய விடுதலை அப்படின்னு நிற்கும்போது அது சிதைந்து அழிந்து போனால் அதனுடைய பாரம்பரிய வேளாண்மை, பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு. இப்போ 4 சுவரை வச்சு தான் ஒரு கட்டடத்தை இருக்க முடியும். ஒரு 3 சுவரை வச்சு எப்படி கட்டி எழுப்ப முடியாது. அப்படிங்கும்போது ஒரு தேசிய உரிமை மீட்சி விடுதலை அப்படிங்கிற இடத்துல அவனுடைய பண்பாட்டு மீட்சியும் வழிபாட்டு மீட்சியும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஒரு தேசிய இனத்தின் உரிமை, ஒரு தேசிய இனத்தின் மீட்சி, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை என்றால் அவனுடைய மொழி, கலை, இலக்கியம், தொன்று தொட்ட வேளாண்மை, சமூகம், அரசியல், பொருளாதாரம், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம் இதெல்லாம் காப்பது, கல்வி, வேலைவாய்ப்பு, பண்பாடு, வழிபாடு எல்லாம் சேர்த்துத்தான் ஒரு தேசிய இனத்தின் மீட்சி விடுதலை. வீடு கட்டும்போது 3 சுவத்தை வச்சு 3/4 சுவத்தில் கட்ட முடியாது, 4 சுவர் வேணும்.
நிலவளம், காடு வளம், நீர் வளம், மலை வளம், மொழி, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு இதெல்லாம் மீட்டெடுக்கிறது தான் இனத்தின் விடுதலை அடைகிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி அவர் முன்வைக்கிறாரு. இதில் என்ன வருது? பண்பாடு, வழிபாடு இதுவும் வருது. நீங்கள் தமிழர்களாக வந்துட்டீங்கல்ல, அப்போது உங்களுக்குன்னு ஒரு பண்பாடு, ஒரு வழிபாடு உண்டு அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தெளிவாக சொல்லுது. ஏற்கனவே நீங்கள் பின்பற்றி வர இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்துவமாக இருக்கட்டும், அந்த வழிபாடு முறை, அந்த பண்பாடு முறை நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராகவும் பொறுப்பாளர்களாகவும் இருக்கின்ற கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறது அந்த கட்சியோட தெளிவான கொள்கை. வெளிப்படையாக பேச மாட்டாங்க. வெளிப்படையாக பேசினா நிறைய பேர் வெளியேறிடுவான். ஆனால் அஜெண்டா இதுதான். இந்த போகிற போக்கிலேயே செய்யணும் அப்படின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி போகிற போக்கிலேயே செய்கிற ஒரு விஷயம் இது. இந்த சீரியஸ்னஸ் உணராமத்தான் பல பேர் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பல பேர் அந்த கட்சியில் நீடிக்க மாட்டான். அதையும் தாண்டி நீடிக்கிறாங்கன்னா அவங்க தமிழம் அப்படிங்கிற அந்த மதத்தை ஏற்றுக்கிட்டு மதம் மாறியவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். அதுதான் யதார்த்தம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அந்த இலக்கை அடைவதற்காக சில பண்பாடு, வழிபாடு மீட்சிகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. பண்பாடுன்னா என்ன? மதம். எந்த மதத்தை நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துது அப்படின்னு பார்த்தா தமிழம் அப்படிங்கிற ஒரு மதத்தை நாம் தமிழர் கட்சி நிறுவுகின்றது. நாங்கள் தமிழம், எங்கள் மதம் தமிழம். மார்க்கம் வள்ளுவம். வள்ளுவம்னு வச்சா அதில் ஒரு சாதி பேரை வச்சுருக்கான். எங்கள் ஐயா சொன்ன மாதிரி ஆசிவகம், மறுபடியும் ஆசிவகமா புதுசாக ஒன்று எழுதுவோமே, இந்து, இஸ்லாம், முஸ்லீம், பௌத்தம், கூத்த மாதிரி தமிழம். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் சொல்கிறோம் எங்கள் மதமும் தமிழம், இனமும் தமிழம். நாங்கள் அப்படியே நிறுவுறோம். என் வழி தமிழம், என் நெறி திருக்குறள். இதை தாண்டி உலகத்தில் எவனுக்கும் கிடையாது பெருமை. நாம் தமிழர் கட்சி தெளிவாக ஒரு மதத்தை, தமிழம் என்கின்ற ஒரு மதத்தை நிறுவுகின்றது, நிறுவிவிட்டது. அந்த மதத்தின் கடவுள் யார்? முருகன், கிருஷ்ணன், மாயோன்னு சொல்லுவாங்க, இந்திரன், வருணன், காளி. இந்த 5 பிரதான கடவுளர்களை நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கடவுளாக அறிவிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் மூத்தவர்களை வழிபடுவது, இதையும் நாம் தமிழர் கட்சி அறிவிக்கின்றது. இன முன்னோர், குல முன்னோர் இருக்காங்க. இவர்கள் குல முன்னோர், இன முன்னோர். 5 நிலங்களில் பரவி வாழ்ந்த ஒரு தேசிய இனம். மூத்த திணை குறிஞ்சி, தலைநிலம் தந்த தலைமகன். குறிஞ்சி தலைநிலம் தந்த தலைமகன். தமிழ் இறையோன் முப்பாட்டன் முருக பெருந்தகை புகழ் போற்றி போற்றின்னு நம்ம பாடுவதற்கான அதுதான். அப்படித்தான் முல்லை நிலத்தில் தெய்வமாக இருந்த மாயோன், மருத நில தெய்வமாக இருந்த இந்திரன், நெய்த நில தெய்வமாக இருந்த வருணன், கொற்றை நில பாலை நில தெய்வமாக இருந்த நமது பாட்டி கொற்றவை காளி. இவர்கள் நம்ம இன முன்னோர்கள். தமிழர் மெய்யில் என்ன? ஏன் ரொம்ப போட்டு குழப்பிக்கிற? பிரபாகரன் இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன். இவ்வளவுதான் தமிழர் மெய்யில். இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பொருந்தாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ ஒரு அறிக்கையோ இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எங்கேயுமே பதிவு பண்ணது கிடையாதுங்கிறத கூடுதல் தகவலாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இது முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தாது, அவங்க கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டெல்லாம் கட்டாதீங்க. நீங்கள் தமிழராக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நிற்கும் போதே நீங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதை உங்கள் தலைமையில் நீங்கள் கேட்டு தெளிவு பெற்று பயணம் செய்யுங்க. அப்போ உங்கள் கடவுளர்கள் யார் அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மதம்னா அந்த மதத்துக்கு ஒரு வேதம் கட்டாயம். நாம் தமிழர் கட்சி தமிழம் என்கின்ற மதத்துக்கு வேத நூலாக பிரகடனம் செய்வது எதை? திருக்குறள். திருக்குறள் தான் தமிழம் மதத்தின் மறைநூல், வேத நூல் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தமிழர் கட்சி தெளிவாக அறிவிப்பு செஞ்சியாச்சு. நிறுவுறோம்டா, நாங்க நிறுவுறோம். தமிழ் பெருங்குடி மக்கள் தமிழ் தேசியத்தின் மறைநூல் திருக்குறள் என்று நிறுவுறோம். அதான் தமிழனுக்கு திருக்குறள் தான் நெறி, அதுதான் வேதம். அதன் வழி நின்றுதான் நாங்கள் வாழுவோம். தமிழர்களின் வேதம் திருக்குறள் தான். கிறித்தவம் மனிதருக்கு, திருக்குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கீதை மனிதர்களுக்கு. மார்க்கம் என்றால் என்ன வழி, மதம் என்றால் என்ன வழி? என்னுடைய வழி வள்ளுவ வழி, என்னுடைய நெறி குறள் நெறி, என்னுடைய வாழ்வியல் நன்னெறி திருக்குறள். அது மனப்பாட பாட்டுல, அதுவே என் மறை, அதுவே என் மறை. தங்களுடைய வேதம்
திருக்குறள், தங்களுடைய வாழ்வியல் வழி, வாழ்வியல் முறை வள்ளுவம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ மதமும் தெளிவாக அறிவிப்பு செய்தாகிவிட்டது. உங்களுடைய வழி, அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் என்று தங்களை தாங்களே நினைத்து கொண்டு இருக்கின்ற சகோதரர்கள், உங்களுடைய கடவுளர்கள் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மறைநூல், உங்களுடைய வேதம், திருக்குறள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய வாழ்வியல் முறை வள்ளுவம் வழி அப்படிங்கிறது, உங்களுடைய மார்க்கம் வள்ளுவ மார்க்கம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பண்டிகை, உங்களுக்குன்னு ஒரு பெருநாள் வேணும் இல்லையா? உங்களுடைய பண்டிகை எது? பொங்கல் திருநாள். இயேசு பிறந்ததோ, நபிகள் பிறந்ததோ, கிருஷ்ணன் பிறந்ததோ, கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததோ, இதையெல்லாம் கொண்டாடுகிற இடையில் தமிழர்கள் அப்படி இல்லை. தமிழர்கள் உழுவது, வேளாண்மை செய்வது, விளைந்தவுடனே அறுத்து கொண்டு வருவது, தோழமையாக உழைத்த மாட்டுக்கு படைப்பது, ஆட்டுக்கு படைப்பது, அனைத்து உறவுகளும் கூட்டி அவர்களுக்கு உண்ண கொடுத்து தானும் உண்பது என்று இயற்கையோடு இசைந்த ஒரு விழாவை தமிழன் கொண்டாடி வந்தான். அதான் அவனுடைய தேசிய பண்டிகையா இருக்கு. அதான் பொங்கல். இந்துக்களாக இருப்பவர்களுக்கு பண்டிகை தீபாவளி, கிறிஸ்தவராக இருக்கிற பண்டிகை இயேசு பிறந்த தினம், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிற மக்களுக்கு நபிகள் நாயகம் அவருடைய பிறந்த தினம். இப்படி ஒவ்வொருவருக்கும். ஆனால் தமிழனுக்கான பண்டிகை, தேசிய பண்டிகை, தமிழன் தேசிய திருநாளான பொங்கல், அது இயற்கையை போற்றுகிற நாள். தமிழ மதம் சொல்கின்ற பண்டிகை பொங்கல் திருநாள். உங்களுடைய வழிபாடு முறை அப்படின்னு ஒன்று இருக்கு. தமிழ மதத்தை சார்ந்தவர்களுக்கு என்று ஒரு வழிபாடு முறை இருக்கின்றது. அது என்ன? உங்களுடைய முன்னோர்களை, மூதாதையர்களை நினைவு கூறுவது, அவர்கள் வழியில் நடப்பது. வழிபாடுனா அவர்கள் வழியே படுவது, அவர்களுடைய வழியில் நீங்கள் நடப்பது, அவர்களின் வழியில் நீங்கள் போராடுவது, இதுதான் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா தமிழ மதம் தெரிவிக்கின்றது. வழிபாடு என்பதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது இருக்கு. முருகன் வழிபாடு என்பது முருகன் வழியே பயணப்படு, முருகன் வழியே பாடுபடு, முருகன் வழியே போராடு. பிரபாகரன் வழிபாடு என்பது பிரபாகரன் வழியே பயணப்படு, பிரபாகரன் வழியே போராடு, பிரபாகரன் வழியே பாடுபடு. இதான் வழிபாடு. நன்கு விளங்கணும். தமிழர் மெய்யியல் கோட்பாடு ஒரு எளிய புரிதலுக்காக சொல்றேன். பிரபாகரன் எங்கள் தலைவன், இருந்தால் தலைவன், இறந்தால் அவன் எங்கள் இறைவன். இதான் எங்கள் மெய்யியல் கோட்பாடு. எங்கள் தாத்தா வருகிற போது எழுந்து வாங்க தாத்தா என்று எல்லோரும் வணங்குகிறோம். எங்கள் தாத்தா இறந்தால் நினைவிற்காக படத்தை வைத்து நினைவை போற்றி வணங்குகிறோம். இதுதான் தமிழர் மெய்யியல். தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு பண்பாடு, ஒரு வழிபாடு, ஒரு மரபு இருக்கு. எப்படி வழிபாடு? இயற்கை வழிபடுவது, மூத்தோரை தெய்வமாக போற்றுவது தான் தமிழன் மரபு, அவனுடைய மெய்யியல். அதேபோல் தமிழம் மதத்தை சார்ந்தவர்கள் கட்டாயமாக தமிழில்தான் பெயர் வைக்க வேண்டும். கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் அடிபட்டு விட்டீர்கள். பண்பாடு, வழிபாடு எல்லாம் நீட்சி, எல்லாத்தையும் இதுக்கு தனியா ஒரு திட்டம் போட்டலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். போகும்போதே பண்ணிடணும். பிள்ளைக்கு தமிழ் பேர் வைக்கணும்னு கட்டாய சட்டமா? வைக்கணும்டா. அவன் தான் நான் நல்ல ஆத்தாளக்கு பணக்கம் பிறக்கிறவன், வைக்கணும். தமிழ்ல பேர் வைக்கணும். உங்களுக்கு ஹுமாயூன், அனீஸ் ஃபாத்திமா, அபுபக்கர் அப்படின்லாம் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோட ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு தமிழில் பேர் இல்லைன்னா நீங்கள் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறக்கலை. அதனால் தமிழ மதத்தில் இருப்பவர்கள் கட்டாயம் தமிழ் பெயர்தான் சூட்டியிருக்க வேண்டும். இப்போ ஒன்றொன்னா பாருங்கள். உங்களுக்கு தமிழம் அப்படிங்கிற ஒரு மதத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. அப்போது உங்களுடைய மதம், உங்களுடைய இஸ்லாமோ கிறிஸ்துவமோ இல்லை என்று ஆகிவிட்டது. எப்போ? நாம் தமிழரில் நீங்கள் அடிப்படை உறுப்பினராகவோ பொறுப்பாளர்களாகவோ நீங்கள் சேர்ந்து விட்டாலே, ஒரு கட்சியில் நீங்கள் அந்த கட்சியில் நீங்கள் சேர்றீங்கனாலே நீங்கள் அந்த கட்சியோட கொள்கை, அந்த கட்சியோட நடைமுறை எல்லாத்துக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு உட்பட்டு நீங்கள் சேர்ந்ததாக தான் பொருள். அந்த வகையில் நீங்கள் தமிழ மதத்தில் இணைந்து விட்டீர்கள். இந்த நிலத்தில் இருக்கிற கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து எல்லாம் நாங்கள் இல்லை, எங்கள் மதங்கள் இல்லை. உங்களுடைய கடவுள்கள் முருகன், மாயோன், காளி,
இந்திரன், வருணன் போன்றவர்கள் மற்றும் மூதாதையர்கள், பிரபாகரன் போன்றவர்கள், முன்னோர்கள், இவர்கள் எல்லாம் உங்களுடைய கடவுள்கள். நீங்கள் ஓரிரை கொள்கையில் இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுது. உங்களுடைய வேத நூல் திருக்குறள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், இஸ்லாமியர்களுக்கு திருக்குரான், இந்துக்களுக்கு பகவத்கீதை, தமிழர்களுக்கு திருக்குறள் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. இதில் நாங்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இதில் பொருந்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தயவு செஞ்சு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த அடையாளத்தில் போயிட்டு நீங்கள் அங்கே சேர்ந்துட்டீங்கனாலே உங்களுக்கும் இதே அளவுகோல் தான். இப்ப இஸ்லாமும் இல்லை, இங்க கிறிஸ்தவம் இல்லை, இங்க இந்துவும் இல்லை. எவனும் அன்பு மக்களே, உங்கள் பிள்ளைகளை அறிவிக்கிறோம், பிரகடனப்படுத்துறோம். வீரத்தமிழர் முன்னணியில் நாங்கள் இந்துக்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. எங்கள் மதம் இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து, பௌத்தம், ஜெயின் என்று இருப்பதை போல வான தமிழ் பிள்ளைகளின் மதம் தமிழம். இது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன். அவங்கள யாருமே இது வரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கவும் இல்லை. வேணா தனியாக நீங்கள் பேசும்போது வேணால் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாவது சொல்லிக்கலாமே தவிர ஒரு அறிக்கையோ குறைஞ்சபட்சம் ஒரு மேடை பேச்சுக்களில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இது வரைக்கும் இல்லை. அப்போ அவங்க தெளிவாக இருக்காங்க. இதை தப்புன்னு கூட சொல்லலை. ஏன் அவங்க அப்படி பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தாது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறேன் தவிர அந்த கொள்கை தப்பு, அந்த கோட்பாடு தப்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது இடமில்லை. அப்படி சொல்கிறது நியாயமும் கிடையாது. அது விரும்பி ஏற்பவர்கள் நிச்சயமாக அதை விரும்பி இருக்கலாம். இது இந்துக்களாக இருக்கிறவங்களுக்கு இதில் எந்த பாதிப்பும் கிடையாது. பேர் தான் மாறும், கொள்கை மாறாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்களாக இருப்பவர்களுக்கும் கிறிஸ்துவர்களாக இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கின்ற ஒரு விஷயம். அறியாமையினால் அதில் வந்து நீங்கள் இருக்கலாம். அதனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவே. உங்களுடைய பண்டிகை வந்து கிறிஸ்மஸோ ரம்ஜானோ பக்ரீதோ இதெல்லாம் கிடையாது. உங்களுடைய பண்டிகை பொங்கல் தான். பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறதுனால வந்து இயற்கையை வழிபடுவது, இயற்கைக்கு சூரியனுக்கு நன்றி செலுத்துவது, மாடுகளுக்கு நன்றி செலுத்துவது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உருவாக்கப்பட்டது. அதை வந்து தமிழ் மதத்தில் செய்யலாம். அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய உரிமை. அதை பற்றி எந்த கமெண்ட்டும் நான் பண்ணலை. அது தாராளமாக தப்பே கிடையாது, அவங்க செய்யலாம். முஸ்லீமாக இருந்துக்கிட்டு அதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். வாழ்த்து தெரிவிக்கலாம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு தெரிவிக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனால் நாம் அதில் ஈடுபட்டு இதுதான் என்னுடைய பண்டிகைன்னு சொல்லிட்டு நான் அதில் செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, எனக்குன்னு ஒரு பண்பாடு, எனக்குன்னு ஒரு கலாச்சாரம், எனக்குன்னு ஒரு கொள்கை, எனக்குன்னு ஒரு வேதம், எனக்குன்னு ஒரு வழிகாட்டி, இதெல்லாம் ஆல்ரெடி எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த தமிழம் அப்படிங்கிற மதம் வந்து படைப்பு தத்துவத்தை ஏற்கவில்லை. இப்போ நம்ம அல்லாஹ் தான் உலகத்தை படைச்சான், மனிதர்களை படைச்சான், உணவளிக்கிறான், அவன் தான் நம்மளுக்கு அவயம் அளிக்கிறான், பாதுகாப்பு அளிக்கிறான் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு ஈமானில் நாம் இருக்கோம் இல்லையா? இது தமிழ மதம் தெளிவாக மறுக்கின்றது. படைப்பு தத்துவத்தை தமிழ மதம் ஏற்கவில்லை. அப்போது அந்த கூட்டத்தில் நீங்கள் சேரும் பொழுது நீங்கள் அதை ஒப்புக்கொண்டு தான் ஆகுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, உங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க அப்படிங்கிறது உறுதியாக்கப்பட்ட ஒன்று. இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் என்று சொல்வதற்கு இல்லை. நாங்கள் சொல்லுது கடவுள் உலகத்தை படைச்சான்ங்கிற படைப்பு தத்துவத்தில் நான் முரண்படுறேன். நான் அதை எதிர்க்கிறேன். அந்த தமிழ மதம் படைப்பு தத்துவத்தை ஏற்கவில்லை. அதே மாதிரி இறப்புக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உள்ளது அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களுடைய அடிப்படை நம்பிக்கை. இறப்புக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை உள்ளது, அதாவது மறுமை நாள், கபூர் வாழ்க்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இஸ்லாமியர்களோட நம்பிக்கை. தமிழ மதம் என்ன சொல்லுதுன்னா, இறப்பு அதோட முடிஞ்சிச்சு கதை. மூச்சோட மூச்சா, காத்தோட காத்தா அந்த மனிதன் கலந்துருவான். அவனை நான் சுவாசிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி ஒரு காற்று மாதிரி தான் ஆயிடுவாங்களே தவிர மற்றபடி தமிழ மதம் வேறு எதையுமே முன் வைக்கல. இது வந்து இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கும் நேர் எதிரான ஒரு விஷயம். இவன் இறந்தவொடனே பேயாய் போயிடான்னு நினச்சிக்கிறான். இறந்தவொடனே நீ ஒன்றும் ஆக மாட்டேன். பேசிக்கொண்டிருக்க சீமான் செத்து போனால் நான் சுவாச்சி விட்ட காற்றை நீங்கள் சுவாச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சுவாச்சி விட்ட காற்றை நான் சுவாச்சிக்கிட்டு இருக்கேன். அது காற்றில் என் மூச்சு கலக்கம், நீ சுவாச்சிக்கிட்டு போவேன். அப்படித்தான் நாங்கள் மாவீரர்களின் மூச்சு காற்றை சுவாசித்து நிற்கிற பிள்ளைகள் என்று சொல்கிறோம். என் வீரமிக்க என முன்னோர்களின் மூச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிற மான மறவர்கள் என்று சொல்கிறோம். காற்றுதான் மூச்சு, காற்றுதான் உயிர்.
உனக்கு சந்தேகமா இருக்கா? வெளியில வீசுற காற்று உனக்குள்ள போகாம, உள்ள இருக்கிற காற்று உன்னை விட்டு வெளியில வராம மூக்கையும் வாயம் பத்திட்டு 3 நிமிஷம் இருப்பாப்போ செத்து போவ. அப்ப என்ன தெரியுது? உயிர் என்பது காற்று. இது வெறுமனே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு கட்சி, ஒரு அரசியல் இயக்கம் மட்டும் கிடையாது. தெளிவாக ஒரு மதத்தை உருவாக்க கிளம்பிட்டேன். அந்த மதம் பேர் தமிழம். அந்த மதத்தோட வேதம் திருக்குறள். அந்த மதத்தோட வழிகாட்டி வள்ளுவர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாக நாம் தமிழர் கட்சியில் சொல்லியாயிடுச்சு. இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்பதையும் தமிழ மதம் சொல்கின்றது. படைப்பு தத்துவத்தையும் தமிழ மதம் நிராகரிக்கின்றது. முன்னோர்கள் வழி நடத்தல், முன்னோர்களை வழிபடுதல் பிரதான வழிபாடு, இதெல்லாம் தமிழ மதத்துடைய அடிப்படை கொள்கை. இது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பொருந்தாது என்கின்ற வார்த்தை இதுவரைக்கும் வரல. நீங்கள்லாம் பேசி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு வெளிப்படையாக சும்மா உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் வேணால் பேசலாம், உங்ககிட்ட ஃபோனில் வேணால் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணலாம். வெளிப்படையாக ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள், இல்லைனா மேடையில் அறிவிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு எசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து அதில் கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இஸ்லாமிய மதப்பற்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கொள்கையில் நீங்கள் ஈடுபாடு கொண்டு உங்களுடைய வாழ்வியல் நெறி இஸ்லாம்னு நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு ஆபத்தான களம். அதனால் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் அவேர்னஸோட விழிப்புணர்வோடு செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நான் முன் வச்சுருக்கேன். மற்றபடி நான் சொல்கிற எந்த விஷயமும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்துவர்கள் அல்லாத மற்ற சகோதரர்களுக்காக இந்த காணொளி கிடையாது. உங்களுடைய நம்பிக்கையிலும் உங்களுடைய கலாச்சார பண்பாடில் தலையிடுறதுக்கு எங்களுக்கு உரிமை அல்ல. தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஆனால் அதே தான் நானும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிர்பந்திக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படின்னா இருந்தால் தான் நீங்கள் தமிழர் அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் வருவீங்கன்னு உங்களுடைய கொள்கை மைனூட்டாக சொல்லுது. வெளிப்படையாக சொல்லனாலும் மைனூட்டாக அதை தான் சொல்கிறீங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளணும். இங்கே பேசிய நமது ஐயா பாண்டியன் அவர்கள்லாம் சொன்னாங்க, எது நம்ம மதம்னு தெரியலன்னு. ஆனால் அதில் இருக்கிறது எதுவும் நம்மது இல்லை, அது உறுதியாக தெரியுது. பைபிளோ பகவத்கீதையோ குர்ஆனோ நமது வேதம் இல்லை, அதுவும் நமக்கு தெரியுது. இன்னைக்கு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு மாதிரி அதுக்கு முன்னாடி வந்த முதலீடு இதெல்லாம். இன்னைக்கு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு மாதிரி அதுக்கு முன்னாடி வந்த முதலீடு இதெல்லாம். இது எனக்காக சொல்லப்பட்டதில்லை, இது என்னுடைய வேதம் அல்ல. ஏன்னா தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டீங்க, உங்களுடைய வேதம் பகவத்கீதையும் இல்லை, திருக்குறானும் இல்லை, புனித பைபிளும் இல்லை. இது தமிழர்களுக்கான வேதம் அல்ல, இது தமிழர்களுக்கு சொல்லப்பட்டதே அல்ல அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவன் உங்கள் கணக்குப்படி தமிழன் அல்ல. அல்லது அவனுடைய மெய்யல் மீட்சிக்கு அவனை மறுபடியும் கொண்டு வரணும், மதம் மாறுதல், மறுபடியும் இந்த கர்வாப்பசி அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டுக்கு கொண்டு வந்து அவர்களை தாய் மதம் திரும்ப செய்யணும் அப்படிங்கிற அஜெண்டா மைனூட்டாக இருக்குது. வெளிப்படையாகவும் வாய் விட்டு சொல்லியிருக்கீங்க. அதான் தாய் மதம் திரும்ப சொல்றாங்க, திரும்பிட்டோம். அப்போ இன்ன வரைக்கும் நீங்கள் முஸ்லீம் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய தலைமையை வெளிப்படையாக ஒரு அறிக்கை தர சொல்லி நீங்கள் ஒரு தெளிவுக்கு வந்துடுங்க. இல்லைனா உங்களுடைய ஈமான் வீணாக பறிபோய்விடும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்க. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கீங்க. ஒரு சகோதர அன்போட இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை நான் சொல்கிறது தப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஒரு காணொளி போட்டு புரிய வைக்கலாம். தப்பு இருந்தால் அதை நிச்சயமாக மாற்றிக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இது வந்து ஒரு திட்டமிட்ட மத மாற்றம். இது வெறும் அரசியல் கட்சி அல்ல. முழுக்க முழுக்க இந்த நிலவளம், நீர்வளம், காடு வளம், கொக்கு, நாய், நரி, பொன்வண்டு இவங்களுக்கெல்லாம் நான் அரசியல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி கவர்ந்து நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இமேஜினில் உங்கள் தலைவரை ஒரு பெரிய சக்திமான்னு நினச்சிக்கிட்டு பின்னாடி போயிட்டீங்க. ஆனால் அதை மட்டும் அவர் சொல்லலை. இதெல்லாம் அவருடைய இன்னர் அஜெண்டா, ரொம்ப மெயினான விஷயங்கள். உங்களை மீண்டும் ஒரு மீட்சிக்கு, அதாவது இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணணும்னா இந்த மெய்யல் மீட்சி, இந்த பண்பாடு புரட்சி, இந்த வழிபாடு மீட்சி இதெல்லாம் இல்லாமல் அரசியல் வெல்ல முடியாது அப்படின்னு இவர் அம்பேத்கர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஒரு மதம் தான் நிறுவி இதெல்லாம் மறுபடியும் திரும்ப பெறணும்னா ஒரு மதத்தை நிறுவி தான் ஆகணும் அப்படிங்கிற உண்மையை இவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க தான் கிளம்புன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது. இதை எனக்கு சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர்.
என்னை அறிவுறுத்தியவர் என் தம்பி பாக்கியராஜ் இருக்கான். கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டோம் மே 18 சீக்கிய இனத்தினுடைய மதிப்புமிக்க தலைவர் ஐயா சிம்ரன்ஜித் சிங் மான் வந்து என்னை அழைச்சு பேசுறார். என்னை பாராட்டுறார். பாராட்டிட்டு சொல்றார், சீமான், கோயிலை கைப்பற்றாம கோட்டையை எப்படி கைப்பற்றுவ என்று கேட்கிறார். எதிரி முழுக்க கோயிலுக்குள்ள இருக்கேன், மக்கள் அறியாமையில அவங்கிட்ட போறாங்க, அவன் சொல்றதான் சரின்னு நடப்பாங்க, நீ சொல்றது எப்படி கேட்பாங்க? கோயிலை முதல்ல கைப்பற்று, பிறகுதான் கோட்டையை உன்னால கைப்பற்ற முடியும் என்கிறார். அப்ப எனக்கு தோணல, சொல்லி 3 ஆண்டு ஆயிடுச்சு. படித்துக்கொண்டே வாரு அண்ணல் அம்பேத்கர் எனக்கு நேருக்கு நேர பேசுற மாதிரி, பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது மடையா என்று என்கிட்ட சொல்ற. என்ன சொல்றாரு, உனக்கு சான்று வேணுமாடா? சான்று வேணுமா? பிரிட்டனிலும் அமெரிக்காவிலும் ஏற்பட்ட அரசியல் எழுச்சிக்கு வெற்றிக்கு காரணம் என்கிற இயக்கம், இந்த மத இயக்கம். ஆப்பிரிக்க நாடுகளில் லூதர் கொண்டு வந்த அந்த மத சீர்திருத்தம், ஐரோப்பிய அரேபிய நாடுகளில் நபிகள் நாயகம் அவர்களுடைய மத புரட்சி, இங்கே சீக்கிய மக்கள் வென்றதற்கு அவருடைய அரசியல் எழுச்சிக்கு வெற்றிக்கு காரணம் குருநானக்கு கொண்டு வந்த மத சீர்திருத்தம். மராட்டிய மன்னன் சிவாஜியின் அரசியல் வெற்றிக்கு காரணம் மராட்டிய ஞானிகளின் சிந்தனை புரட்சி. சொல்லிக்கொண்டே வருகிறார். வந்து சொல்றார், போதுமா இன்னும் உனக்கு சொல்லவா என்று. போகும்போது விடுங்க, நான் கிளம்பிடுறேன். இந்து மக்களே, அக்பர் தீனிலாகி என்ற ஒரு மதத்தை உருவாக்க முடியும், குருநானக்கு சீக்கியம் என்ற ஒரு மதத்தை உருவாக்க முடியும். ஒரே ஒரு பிணம், இயேசுவின் உயிரற்ற உடல், ஒற்றை உடலை தூக்கிக் கொண்டு இந்த உலகம் முழுமைக்கும் பாருங்கள் இயேசுவை கொண்டு விட்டார்கள் என்று காட்டி ஒரு மதத்தை உருவாக்கிட முடியும் என்றால், லட்சக்கணக்கான இனத்தின் பிணத்தை காட்டி உலக பொதுமறை பைபிள் சகலத்துக்கு குரான் எல்லாத்தையும் தாண்டிய ஒரு சிறந்த மறையை கொண்ட நான் ஒரு மிகப்பெரிய மதத்தை உருவாக்கிவிட முடியாதா? அப்போ சும்மா சப்ப கட்டக்கூடாது. நீங்கள் பொன்வண்டுக்கான அரசியல், கம்பளி பூச்சிக்கான அரசியல், மரங்கள், நிலங்கள், காடுகள், அது எந்த மதத்தில் இருந்தாலும் யார் வேணாலும் அதை பாதுகாக்கணுன்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அது முடியும். அதுக்கு மதம் எப்பயுமே தடை இல்லை. ஒரு நல்ல அரசியல் தலைமை அமைஞ்சால் இதெல்லாம் சாத்தியமான விஷயம்தான். ஆனால் இதோட சேர்த்து இவர் வந்து தமிழம் அப்படிங்கிற மதத்துக்குள்ள உங்களுக்கே தெரியாமல் கொண்டு போகிறாரு. உஷாராக இருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த காணொளி. அதே மாதிரி இந்த பைபிள், இந்த திருக்குரான், இந்த பகவத்கீதை, இதெல்லாம் வந்து ஒரு உயர்ந்த வேதம் கிடையாது. இதை விட உயர்ந்த வேதம் அவர்கிட்ட திருக்குறள் அப்படிங்கிறது இருக்குது. திருவள்ளுவரே அதை வேதம்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணலை. சரி, பிற்காலத்தில் சொல்லிக்கிட்டாங்க, ரைட். இருந்தாலும் விவாதத்துக்கு அழைக்கிறாரு. ரொம்ப ஓப்பனாக அவர் என்ன சொல்கிறாருன்னா விவாதத்துக்கும் அழைக்கிறாரு. அதையும் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே விரிச்சு வைங்களேன், நானும் எனது மறையை வச்சு படிக்கிறேன். என்கிட்ட இல்லாத உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதையும் எரிச்சிட்டு நானும் தீ குளிச்சு சாகுறேன். வாங்கல, எனது மறையை மிஞ்சிய ஒரு திருமறை, ஒரு வாழ்வியல் நன்னறி உலகத்தில் எவரிடத்தில் உண்டு? இல்ல. திருக்குறளை யாரும் மட்டப்படுத்தியும் சொல்ல முடியாது. உயர்ந்த கருத்துக்கள் கொண்ட ஒரு செய்யுள். திருக்குறள் ஒரு நல்ல போதனைகளை மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு சிறந்த வழிகாட்டி நூல் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. குறிப்பாக இஸ்லாமியர்கள்னாலையும் கிறிஸ்துவர்கள்னாலையும் திருக்குறளில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு வேதம்னா அந்த வேதத்தின்படி இவர் சீமான் சொல்கிற மாதிரியே அந்த வாழ்வியல், அந்த வேதத்தை ஒன்றி நாம் நடக்கணும். இது ஒரு இஸ்லாமியனாக இருந்துக்கிட்டு உங்களால் முழுசாக செய்ய முடியாது. அதுக்கு சில காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த திருக்குறளை தான் இவர் வந்து நிறுவி அதை பிரசங்கமாக செஞ்சு அந்த மார்க்கத்துக்கு, தமிழ மார்க்கத்துக்கு எல்லாரையும் இவர் அழைக்க போகிறதாகவும் இவர் சொல்லியிருக்காரு. ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கிறோம். எமது மத திருக்குறள். இயேசுக்கு 12 சீடர். என் பாட்டனுக்கு நான் 1330 சீடர்களை போடுறேன். ஒரு குறளுக்கு ஒரு சீடர். ஊரா போக வேண்டியது, பேச வேண்டியது. எப்படி கர்த்தர் அந்த வசனத்தில் என்ன சொன்னார், அதுபோல நமது வள்ளுவ பெருமகனார் அந்த குறள்ல என்ன சொன்னார் என்று கொஞ்ச நாளைக்கு கேலியா இருக்கணும், கிண்டலா இருக்கணும். அப்புறம் இதை தவிர வேற எதுவும் இருக்காது. அப்படி நாங்க பாரம்பரியத்துக்கு திரும்புறோம், வேர் தேடி போறோம். மரம் எவ்வளவு உயர்ந்தாலும் நன்றியோடு பூக்களை வேரில் சொரிவது போல தமிழ் தேசிய பேரினத்தின் மக்கள், பெருங்குடியின் மக்கள் எங்கள் பண்பாட்டை, எங்கள் பாரம்பரியத்தை, எங்கள் தொன்ம வேர் தேடி பயணிக்கிற போது
எங்கள் மூதாதைகளை போற்றுவது வழிபடுவது எங்கள் வரலாற்று கடமை, பிறவி பயன் என்பதை உணர்ந்து திருமுருக பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுறோம். கிறிஸ்தவம் இஸ்லாத்தை இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு பௌத்தத்தை தழுவி நாங்கள் போனதெல்லாம் சாதிய கொடுமை, தீண்டாமை, இழிவை, சாதிய மேலாக்கத்தில் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக, சமூக விடுதலைக்காக, சமூக மேம்பாட்டிற்காக ஏற்றுக்கொண்டதை ஒழித விரும்பியவனும் போல. இது ஒரு வேர் தேடிய பயணம். யாருமே இஸ்லாத்தையும் கிறிஸ்துவத்தையும் விரும்பிலாம் ஏற்கல. தமிழ மதம் என்ன சொல்லுதுன்னா விரும்பிலாம் ஏற்கல. இங்கே இந்த ஜாதி கொடுமைலாம் இருந்துச்சு இல்லையா, அதனால் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. உண்மைதான், இந்த ஜாதி கொடுமை இருந்ததுனால கன்வெர்ட் ஆனதாக சொல்கிறாங்க. நாமளும் கேள்விப்பட்டது தான். உண்மையாக இருக்கலாம், இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போவே இருக்குது, அப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க அதுக்காகவே கன்வெர்ட் ஆனவங்க அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சில பேர் அறிவோடு சிந்திச்சு நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கடவுளோட ஆன்மீகத்தை தேடி, இறைவனை தேடி பல பேர் மதமாற்றம் செய்தும் இருக்கின்றார்கள். சும்மா எல்லாரும் ஜாதி கொடுமையினால கன்வெர்ட் ஆகிட்டாங்க, விரும்பிலாம் ஏற்கலை அப்படிலாம் கிடையாது. விரும்பி ஏற்றவர்கள் பல பேர் எனக்கே தெரியும். இந்த ஜாதி கொடுமை இல்லாமல் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பெரிய லெவலில் இருக்கிறவங்க விரும்பி இஸ்லாத்தை ஏற்றவங்க எனக்கும் தெரியும். இது மதம் தொடங்குறாங்களாம்டா, இது சாதிங்கிறாங்களாம்டா, அப்படித்தான் எல்லாருக்கும் நக்கலா தெரியும். ஆனா 20 ஆண்டு கழிச்சு இது மட்டும்தான் இருக்கும். நாங்கள் பலாயிரக்கணக்கில் தமிழ மதம் இருக்கிற ஒரு விழா நடத்த போகிறோம். ஆண்டவர்களுக்கு பூநூலை நீர விழா நடத்த போகிறோம். எங்கள் ஐயா பாண்டியன், தமிழ்வாணன் இவங்கெல்லாம் பூநூல் போட போகிறோம். இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் ஹிந்து கிடையாது, நீங்கள் கிறிஸ்துவர் கிடையாது, நீங்கள் முஸ்லீம் கிடையாது, நீங்கள் தமிழர்கள். அந்த தமிழர்களுக்குன்னு ஒரு மதம், ஒரு மெய்யியல், ஒரு கோட்பாடு, ஒரு வழிபாடு, ஒரு பண்பாடு இதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இதெல்லாம் தெளிவாக சீமானோட ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னதான் வள்ளுவம் ஒரு சிறந்த வழிகாட்டி நூலாக இருந்தால் கூட அந்த வள்ளுவத்தை வேதமாக ஏற்று அந்த வள்ளுவம் வழியில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்கின்ற இந்த நாம் தமிழர் கட்சி வள்ளுவருக்கே உண்மையாக இல்லைங்கிற உண்மையையும் நீங்கள் சேர்த்தே தெரிஞ்சுங்க. கூடுதல் தகவலாக சொல்கிறேன். ஒரு கொள்கையை பேசுகிறீங்க, அந்த கொள்கையில் அட்லீஸ்ட் நீங்களாவது உருப்படியாக உண்மையாக இருக்கணும்ல. புலால் உண்ணாமை அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்குது திருக்குறளில். நீங்கள் நர்ஸு விரலை கூட விட்டு வைக்காத ஆள், கருவாடை உத்து பார்த்துக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்ருவேன்னு சொல்கிற ஒரு நான் வெஜிடேரியன், ஒரு ஆமக்கறி பிரியர். அப்படி இருக்கும் பொழுது இது வள்ளுவத்துக்கு நேர் எதிரான ஒரு வாழ்வியல் முறையை வாழ்ந்துக்கிட்டே வள்ளுவம் தான் எங்கள் வழிகாட்டி, திருக்குறள் தான் எங்கள் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவருக்கும் சேர்த்து துரோகம் பண்ணுற ஒரு கட்சியாக இந்த நாம் தமிழர் கட்சி இருக்குது. இதுக்கான பதிலை தயவு செஞ்சு நான் எதிர்பார்க்குறேன். பதில் சொல்லுங்கள். எல்லாரும் சைவமாக மாறிடுறீங்களா? நான் வெஜிடேரியனாக இல்லாமல் வெஜிடேரியனாக எல்லோரும் மாறிடுறீங்களா? மாறினீங்கன்னா சந்தோஷம். கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது திருக்குறளில். நீங்கள் கல்லை, அது ஒரு உயர்ந்த ஒரு உற்சாக பானம், அதை நான் மூளைக்கு நான் திறப்பேன். நான் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக்லாம் மூடிட்டு கல்லு கடையாக திறந்து விடுவேன் அப்படின்னு பேசுகிறீங்க. திருவள்ளுவருக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஏற்றுக்கிட்ட விஷயத்துக்காவது உண்மையாக இருங்க. மற்றவங்களையும் வழி கெடுக்கிறீங்க. நீங்களும் ஒரு ரூட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் போகாமல் வேறு ரூட்டில் போகிறீங்க. திருக்குறள் படி, வள்ளுவ வாழ்வியல் நெறிப்படி நீங்கள் கல் உண்ணக்கூடாது, நீங்கள் கல் கடையை திறப்பேன்னு சொல்லிட்டு மேடைக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திருவள்ளுவர் இருந்தால் அந்த எழுத்தாணியத்து உங்கள் நாக்குலேயே நங்கு 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 நங்குன்னு குத்திருப்பார். அந்த அளவுக்கு திருவள்ளுவருக்கு புறம்பான விஷயத்தை பேசிக்கிட்டே திருவள்ளுவர் எங்களுடைய வழிகாட்டி, திருக்குறள் எங்களுடைய வேதம்னு வாய் கூசாமல் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல. இதையும் நம்பிக்கிட்டு ஏன் இப்படி பின்னாடி போயிட்டு அநியாயமாக உங்களுடைய ஈமான இழந்து நாசமாக போகிறீங்க அப்படிங்கிறத நான் இந்த காணொலி மூலியமாக கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி.